இன்று சர்வதேச மனித உரிமைகள் தினம். மனித உரிமைகள் தினத்துக்காக உலகளாவிய ரீதியில் 16 நாள் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் இந்த வேளையில் முறைசாரா துறை தொழிலாளர்கள் மற்றும் வீட்டு பணியாளர்கள் சங்கமாக நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னா, பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு எதிராக இலங்கை நாட்டில் எவ்வாறான சட்ட திட்டங்கள் உள்ளது, அதே மாதிரி சட்ட ரீதியாக அவர்கள் எவ்வாறு பாதுகாக்கப்படுகிறார்கள் என்பது தொடர்பாக எனக்கு பெரிய சந்தேகம் இருக்குது. இதுக்கு காரணம் நாட்டில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான சட்டங்கள் எந்த அளவில் நடைமுறையில் இருக்குது அப்படின்றது ஒரு சந்தேகம். அதே போன்று கடந்த அரசாங்கங்கள் C-190, C-189ங்கிற சாசனங்களை இலங்கை நாட்டில் அங்கீகரிக்கிறதுக்கு மற்றும் நடைமுறைப்படுத்துறதுக்கு தவறி இருக்கு. இதனால் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான பாதுகாப்பு நாட்டில் சரிவர கிடைக்கல அப்படின்றத சொல்லணும். அதே மாதிரி நீண்ட காலமாக இலங்கையில் வீட்டு பணியாளர்களை அடிமைகளாக நடத்தின ஒரு காலம் இதுவரைக்குமே அந்த நிலைமை தான் வீட்டு பணியாளர்களுக்கு இருக்குது. அப்போ நாங்கள் கட்டாயம் இலங்கை அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறது என்னென்னா, மனித உரிமையை மதிக்கும் ஒரு நாடாக இருந்தால் கட்டாயம் C-189, C-190ங்கிற சாசனங்களை அங்கீகரிக்கணும். அதே போன்று இந்த முறைசாரா துறை பெண்களுக்கு எதிராக பெண்களுக்கு நடக்கும் துஷ்பிரயோகம் மற்றும் துன்புறுத்தல்களுக்கு இலங்கை நாட்டில் பாதுகாப்பு கிடைக்கணும் அப்படின்றது சொல்கிறோம். கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் இந்த அரசாங்கத்தில் பெண் பிரதமர் இருக்கிறார். அதே மாதிரி பெண்களை பெரும்பான்மையாக கொண்ட பாராளுமன்ற பெண்கள் குழாம் ஒன்று இருக்குது. இந்த பெண்கள் குழுக்கிட்ட நாங்கள் கேட்குறது என்னென்னா, கட்டாயம் இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு, மனித உரிமை போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். இலங்கையில் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக மீறல்களை அரசாங்கம் கட்டாயம் கண்காணிக்கணும் அப்படின்றதையும் இந்த மனித உரிமை நாளில் நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்துக்கிட்ட சொல்ல விரும்புகிறோம். கட்டாயம் வீட்டு பணியாளர்கள் சங்கமாக மற்றும் முறைசாரா துறை தொழிலாளர் சங்கமாக, அதே போன்று பெண்களை பெரும்பான்மையாக கொண்ட சங்கமாக இந்த விடயங்களை, இந்த நடவடிக்கைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துதா என்பதில் நாங்கள் மிகுந்த கவனம் செலுத்துகிறோம். அதே போன்று நாங்கள் நம்புகிறோம் இந்த அரசாங்கம் கட்டாயம் இந்த மனித உரிமை நாள்லையும் அதே மாதிரி எதிர்வரும் காலங்கள்லையும் வீட்டு பணியாளர்கள் மற்றும் பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்குவாங்க அப்படின்றத நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். கட்டாயம் பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் இந்த மனித உரிமை நாளில் நாங்கள் விடுக்கிறோம்.